ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமோ ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டா கோட்பாலனவும் வினையும் குறுகாமை எந்தை தாட்பால் வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கார் என்று இந்த பாட்டினுடைய விளக்கத்தை தான் இனி வரக்கூடிய பாடல்களில் சொல்லுகிறார். இந்த 2 பாட்டு ஆட்பாளவர்க்கு அந்த பாட்டு அண்ணலாதில் அடுத்த புராணத்தில் 832வது பாட்டும் 833வது பாட்டும் இந்த ஆட்பாளவர்க்குங்கிற பாடலுக்கு விளக்கமாக அமைஞ்சிருக்கு. அது என்ன பாட்டு? ஆதி ஆட்பாளவர்க்கு அருளுந்திரம் நாதன் மாட்சிமை கேட்க நவிலுங்கால் ஓதும் எல்லை உழப்பில ஆதலின் யாதும் ஆராய்ச்சி இல்லை என்றதாம். கீழே சொன்னோம்லே எந்த யார் அவர் எவ்வகையார்களோ, ஏன் அவருடைய தன்மையை முடித்து காட்ட முடியாது, அவருடைய பெருமை இன்னது தான் என்பதை எண்ணி காட்ட முடியாது. ஏன் அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி அருள் பண்ணுகிறார், ஒவ்வொரு அடியவருக்கும் ஒரு மாதிரி தன்னுடைய அனுகிரகத்தை வெளிப்படுத்துகிறார். அதனால் ஆட்பால் அவர்க்குன்னா யார் ஆட்படுகிறார்களோ அவர்களுக்கு அர்த்தம். திருவடி யார் அடைகிறார்களோ அவர்களுக்கு அருளும் வண்ணம். எப்படி அருள் பண்ணுகிறார்? மார்க்கண்டேயருக்கு அருள் கிடைச்சது, யமனுக்கும் அருள் கிடைச்சது. யமனுக்கு என்னவா தெரியுது? ஆனால் வெளியில் அது உதையாக தெரிகிறது, அடியாக தெரிகிறது, சம்ஹாரமாக தெரிகிறது. ஆனால் யமனுக்கு கூட என்ன தான் நடந்தது கடைசியில்? மரக்கருணை தான் அங்கே கிடைத்திருக்கிறது என்று பார்க்கிறோம். அதனால தான் காலன் அறிந்தான் அரிதற்கு அறியான் கழல் அடியேனார் அப்பர் சாமி. திருமாலும் பிரம்மாவும் தேடி தேடி காண முடியாத திருவடியை யார் பார்த்தாங்க? காலன் எங்கே வாங்கினா? தன்னுடைய ஹிருதயத்தில் வாங்கி கொண்டான் காலன் என்று பார்க்கிறோம். அந்த கருவி வீழ் காலன் மார்பில் சேவடி கமலம் சார்த்தி நரத திருவிழா புராண ஆசிரியர் உதச்சார்னு சொல்லலை இல்லையா? சேவடி கமலம் சாத்தி சிறுவனுக்கு ஆயுள் எந்த சேவக பெருமான்மையை அரைப்புணர் பயணம் முதல் திருக்கடவுர்னர். அப்போது ஒருத்தனுக்கு வெளியில் நம்ம பார்க்கும்பொழுது என்னவா தெரிகிறது? அது சம்ஹாரமாகவும் அடியாகவும் தெரிகிறது. ஆனால் உள்ளபடியே அவனுக்கு நடந்தது என்ன? இன்பமானது இல்லையா? அதை எப்படி புரிந்து கொள்வது? நம்ம இது வரைக்கும் சம்ஹாரம் நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அவனுக்கு அது இன்பம் தான். பெருமானுடைய திருவடி தான் அங்கே நடந்திருக்கிறது. அதனால தான் குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுங்கிறது மாதிரி பெருமானால் சம்ஹாரப்படுவது என்பது பெரிய கதியை கொடுக்கக்கூடியது. அதனால் யார் அடைந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரி தன்மை. நாதன் மாட்சிமை கேட்க நவிலுங்கால் ஓதும் எல்லை உழப்பிலன்னர். உழப்பிலன்னா சொல்லி முடிக்க முடியாதுன்னு அர்த்தம். உழப்புனா முடிவு, உழப்பு இல்லைன்னா முடிவு இல்லாததுன்னு அர்த்தம். ஓதும் எல்லைன்னா சொல்கிறதுன்னு அர்த்தம். பெருமானுடைய தன்மையை சொன்னோம்னா என்ன ஆகாது? முடியாது. 63 நாயன்மாருக்கு 63 விதமாக வருகிறார் இல்லை, 72 நாயன்மார்கள். அதெல்லாம் ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒரு கருணை. நம்மளே எண்ணி பாருங்க, நம்மையும் ஒரு பொருளாக சாமி அனுகிரகம் பண்ணுவதை அப்பப்போ வெளிப்படும் பொழுது நமக்கே தெரியும். ஒரு அற்புதம் நிகழ்ந்துருச்சு நம்ம வாழ்க்கையில், அது நமக்கு தெரியும் அது அற்புதம் தான்னு இல்லையா? இது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் தெரியும் சாமி அனுகிரகம் பண்ணிருக்காருங்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு கருணை சாமி செய்து கொண்டு வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். அது ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய தன்மை சொல்லி முடிக்க முடியுமா? முதல்ல அனுபவப்பட்டவராலே சொல்லி முடிக்க முடியாது. அனுபவப்பட்டவருக்கே இது என்னுடைய அனுபவம் இதுதான் என்று காட்ட முனைந்தால் முடியாது. அப்போது எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க? சில பேருக்கு சொல்லவே தெரியாது, விண்டவர் கண்டில்லை அப்படின்னதுனால அது சொல்லி முடிக்க முடியாது என்பதனால ஓதும் எல்லை உழப்பில ஆதலின் யாதும் ஆராய்ச்சி இல்லையாம் என்றதாம். அதனால் அவருடைய தன்மை என்ன பண்ணிக்க வேண்டியோம்? அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். இது நம்மளுடைய எல்லா இன்ப அனுபவத்துக்கு மட்டும் இல்லை, நமக்கு ஏற்படக்கூடிய துன்ப அனுபவத்துக்கும் தான். ஏன் இப்படி பண்ணுறாரு நம்மளை போட்டு அப்படிங்கிற கேள்விக்கு என்ன கிடையாதுப்பா, யாதும் ஆராய்ச்சி இல்லை தான். ஏன்? நாம் அடிமைக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், சிவபெருமானுக்கு இல்லையா? அதனால் நாம் அடிமை என்பது இன்றைக்கு அடிமைன்னு சொல்லலாமா அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டமும் இன்றைக்கு சமூக நிலையும் யாருக்கு அடிமை இல்லைன்னு சொல்லுகின்றார்கள். ஆனால் நம்ம மனிதருக்கு ஒருத்தன் அடிமை இல்லை, ஆனால் கடவுளுக்கு அடிமை தானே எல்லாரும். நம்ம கடவுளை விட சுதந்திரனுடையவர்களா? விருப்பமே நடக்காதே. முதல்ல நம்முடைய அறிவு செயல் எல்லாம் என்னது? கட்டுப்பட்டது தான். அதனால் யாதும் ஆராய்ச்சி இல்லையாம் என்றதாம். அதனால் அந்த அண்ணாதலில் ஆதியார் தாள் அடைந்து இன்ன கேட்கவே ஏற்ற கோல்பாலவும். அப்போ உயிர்களெல்லாம் என்ன பண்ண வேண்டுமா? ஒரே குறிக்கோள்களை வைத்திருக்க வேண்டும். என்னது? பெருமானுடைய புகழை கேட்பது மட்டும்தான் குறிக்கோளாக வைத்திருக்க வேண்டும். அதான் கேட்கவே இன்ன கேட்கவே கேட்பான் புகில் அளவில்லைங்கிறது பாட்டுடைய வரி. கேட்க புகுந்தா பெருமானுடைய பெருமையை கேட்க போனால் என்ன கிடையாது?
அளவில்லை, சொல்லிக்கொண்டே இருக்கலாம். விரிப்பின் பிறகும் தொகுப்பின் எஞ்சும்பாங்க. இதை விரித்து சொல்ல சொல்ல இன்னும் பெருகி கொண்டே இருக்கும். தொகுத்து தொகுத்து வச்சோம்னாலும் கடைசியில் ஒரு பகுதி மிச்சமாக இருக்குமா. அதனால் தொகுப்பின் எஞ்சும், விரிப்பில் பெருகும் தொகுப்பின் எஞ்சும்பாங்க. இதை அப்படி பெருமானுடைய தன்மையை பேசி முடிக்க முடியாது. அதனால் ஆதியார் தாள் அடைந்து இன்ன கேட்கவே ஏற்ற கோள்பாளவும் முன்னை வல்வினையும் முடிவு எய்தும். ஆனால் அவருடைய பெருமைக்கு முடிவில்லை. அவருடைய பெருமையை நீங்கள் கேட்டிங்கன்னா அவருடைய பெருமைக்கு முடிவில்லை. ஆனால் அந்த பெருமையை முடிவில்லாத பெருமையை கேட்டதுனால என்ன முடியுமா, நம்முடைய வல்வினை முடிவு கூறும் அப்படிங்கிறார். பெருமானுடைய பெருமைக்கு முடிவில்லை, முடிவில்லாத பெருமானுடைய பெருமையை கேட்க கேட்க நமக்கு என்ன கிடைக்கும், நம்முடைய வல்வினையும் முடிவுக்கு வருங்கிறார் இல்லையா. அதான் அந்த முன்னை வல்வினையும் முடிவு எய்தும் அத்தன்மையாருக்கு என்றனர் சண்பை காவலனார். அதனால் கோட்பாலனவும் வினையும் குறுகாமை எந்தை தாட்பால் வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கார். அப்போ எதை கேட்கணும், பெருமானுடைய பெருமையை கேட்க போகணும். ஆனால் முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்வேன் என்று சொன்னால் அது முடியாத காரியம். ஆனால் கேட்க கேட்க என்ன நடக்கும், நம்முடைய வினையெல்லாம் அதில் இல்லாமல் போய்விடும் என்பது அந்த பாட்டு. அதை தான் ஆட்பால் அவருக்கு அருளும் மன்னமும் ஆதி மாண்பும் என்று சொல்கிறார். இதை பற்றி நம்ம இன்றைக்கி 20 ஒரு பாட்டில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அடுத்த வகுப்பில் பார்த்திங்கன்னா 20 இந்த ஆட்பால் அவருக்கு அருளும் மன்னமுங்கிறத எதற்காக அங்கே பயன்படுத்துகிறார். பெருமானுடைய பெருமையை அங்கே பேசணும். பெருமானுடைய பெருமையை பேசினால பேசி முடிக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. பேசி முடிக்க முடியாத பெருமையை கேட்டாலும் நமக்கு இன்பம் விளையும், வினை குறைஞ்சு போய்டும் சொல்லியாச்சு. இதுதான் இந்த பாடலுடைய கருத்து. இந்த பாடலை அங்கே 20 பயன்படுத்தியிருக்கிறார். அது என்ன அப்படிங்கிறது நம்ம அந்த வகுப்பில் வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம் என்று சொல்லி இதோட நிறைவு பண்ணிப்போம் இந்த வகுப்பை. அடுத்த இதோட தொடர்ச்சியெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்வோம்.